வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ரெட்மி 10 Prime வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்டா தெரியல. சரி, ரெட்மிஸோட ஃபர்ஸ்ட் ஹீலியோ G88. ஓகே, அப்போ G85 ஓட பெட்டரா இருக்குமா? G80 ஓட பெட்டரா இருக்கும். G85ம் இதுவும் ஒண்ணுதானா? அப்போ என்ன டிஃபரன்ஸ்? ஏன் நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு? 90Hz சப்போர்ட் வந்திருக்கான் G88ல. ஓ, அதுக்கு மட்டும். அவ இந்த ஃபோன் 90Hz இருக்கா? ஆமா. ஓகே, 90Hz அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன். நம்ம கிட்ட இதுக்கு வந்து 6GB 128GB 4GB 64GB மாடலும் இருக்கு. இதுவும் இருக்குது. இது 14,500 ரூபாய் ப்ரைஸு. 4000. ஆனால் இதில் Helio G85 தான் போட்டிருக்கு. ஏன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை. அதே கிளாக் ஸ்பீட் தான். 1.8 GHz 2 GHz கிளாக் ஸ்பீடு. அதே தான். 12 nanometer ப்ராசர் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 6.5 inch Full HD + 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீன் இருக்கு. ரைட்டு. மாலி G52 MC2 GPU இருக்கு. எல்லாமே அதே தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அவ்வளோவா கேமிங் ஆடினதில்லை இந்த பட்ஜெட் இதில். அதுவும் ஹை எண்ட் கேம்ஸ்லாம் நம்ம ஆடினதே இல்லை. G88 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். அது முன்னாடி பெஞ்ச்மார்க்ஸ் பார்க்கலாம். எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. ரெட்மி 9 Primeக்கும் 10 Primeக்கும் ஒன்றும் வித்தியாசமே தெரியலையே. அதே தான். G80 தான் ஆக்சுவலாக 9 Prime. ஆமாம். இது வந்து G88 ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது. மேபி அந்த 90Hz 9 வந்து 2,40,000 வருது. கம்பேரிசன் இல்லாததுனால நான் வந்து 109 போடல, 108 தான் போட்டு. 90Hzனால மேபி இருக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு. பவர் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குமே. இருக்கு, ஏன்னா ரெண்டுமே Full HD + ஸ்க்ரீன் தான். டாப்ல இருக்கு Note 10 வேற லெவல்ல 678. காசு இப்போ எவ்வளோ? இப்போ ஏறிச்சு. முன்னாடி செம வேல்யூ ஃபார் மணி இருந்துச்சு. ஆமா, இப்போ ஏறிச்சு. ஆமா. அதுக்கப்புறம் M31sலாம் கண்டிப்பா ஸ்லைட்லி பெட்டர் தான். ஓகே. அது தவிர கீக் பெஞ்சில் பரவாயில்ல. சிங்கிள் கோர்ல பரவாயில்லையே. 368. ரெட்மி 10 Prime. ஓகே, நான் சொல்றேன். Note 10 எங்கேயோ இருக்கு. அதுல 720G தானே இது. இது Note 10 வந்து 678 Snapdragon. ஓ, 678. ஓகே, அது கொஞ்சம் பவர்ஃபுல் ப்ராசஸர் தான். ஆமா, Snapdragon மல்டி கோர்ல கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஆனா க்ளோஸரா இருக்கு. ஸ்னாப்டிராகன்லாம் இங்க டாப்ல இருக்கே 662 எங்கேயோ இருக்கு. ஷாமி அங்க என்ன பண்றோம் தெரியல. ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஹேங் ஆகுதா என்ன இருக்குன்னு நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கேமிங்ல ஹீட் ஆகுதா, இவங்க வந்து டியூவல் கிராஃபைட் ஷீட் வச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது எல்லாத்துலயும் தான் வச்சிருக்காங்க டியூவல் கிராஃபைட் ஷீட். FPSலாம் 90Hzலாம் கேமிங்ல எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு டவுட் தான். இந்த ப்ராசஸர் செக் பண்ணலாம். ஓகே, பூஸ்ட் கேம் டர்போ வழியா லான்ச் பண்ணலாம் கேம்ஸ். இப்போ FPS மீட்டர் இருக்காங்க. FPS மீட்டர் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன PUBG பேட்டரி 88ன்னு காமிக்குது. அண்ட் டெம்பரேச்சர் 32 33 34 இப்போவேயா? சரி, ஓகே. இங்கே கம்மியாக தான் இருக்கு. அங்கே 34. அரீனாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. அதான் HD high அவ்வளவுதான் இருக்கு. Team match, let's go. பரவாயில்ல, கிராஃபிக்ஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்மூத்தா தான் இருக்கு. ரன் ஆகுது, ஸ்மூத்தா ரன் ஆகுது. ஐயோ HDயா இருக்கு. என்ன பேசிக் கேமிங்லாம் பண்ணோம்னா பரவாயில்ல. ஆக்சுவலி கேமிங் தான். Helio G88 கீழே எப்படி கேம்ப் பண்றாங்க அங்க. அவங்க தான் இப்போ லீடிங். ஆமா, நம்ம லீட்ல இருக்காங்களே. ஐயோ, சவுண்ட் மட்டும் கேக்குது. ஆளக்கம் சமையா சுடுறாங்களே. ஐயோ 10 ஆளே காணோம். எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. நாளா இருக்கான், போயிட்டான். எங்கே பறந்துட்டான்? எங்கே இருக்கான்? ஆளையே காணும். டேய், நாளை இருக்கான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். பா, அவனும் சுத்துறான், நானும் சுத்துறேன். அப்போ சாப்பிட்ற சுத்துறேன். ஓகே, 18 19 கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுச்சு. மேலையா?
என்ன பின்னாடில இருந்து சுடுறான் டேய் மேப் டேய் 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 அட மேப் வருது அவன் லீடிங் இன்னும் கேட்ச் பண்ணலாம் சை அவன் தான் அடிச்சான் தெரியும் இங்கேருந்து 24 21 24 No mercy. Dead. Clear. ஆல்மோஸ்ட் சே ஐயோ ஐயோ 34 ஆமா தப்பு எப்படி தெரியலையா நான் பாலக தண்டோன்னு நினைக்கிறேன் You're losing the game. The blue அங்க team இருக்கான் doesn't have a lot of time left. போட்டுட்டேன் நான் ஏன் ஹெல்த் பாருங்க ஐயோ 37 ஐயோ Half of the match is over, and the red team is in the lead. Killing spree for the red team. ஏய் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க டிஃபீட் ஓகே எவ்வளோ 34 37 39 40 அவ்வளோ ஹாட்டா இங்கதான் பின்னாடி போயிட்டு இங்கதான் ஏதோ இருக்கு அவ்வளோ ஹாட்டா இல்லையே 39 எனக்கு அவ்வளோ தோணலையே மேபி ஏசினால இருக்கலாம் 39 போட்டிருக்கு மெட்டல் பில்ட் இல்லையே பிளாஸ்டிக் தானே இது பிளாஸ்டிக் தான் அதான் டிஃபரன்ஸ் சரி மெட்டல் இருந்தனா மேபி அடுத்த கேம் FPS பார்க்கவே இல்லையா இதுல பார்க்கலாம் ஆமா ஆனா கொஞ்சம் சும்மா இருந்தது பேட்டரி 86 ஆயிடுச்சு இப்போ 5000 mAh கண்டிப்பா பேட்டரி ட்ரெயின் ஆகும் இவ்வளவு பெரிய பேட்டரி வச்சுட்டு மீடியம் ஹை மட்டும் தான் இருக்கு மீடியம் கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ஹை ஃப்ரேம் ரேட் அதுதான் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க ஓகே ஆமா கிளியரா தெரியுது டிஃபரன்ஸ் குவாலிட்டி தெரியுது சரி FPS எப்படி பார்க்கலாம் 40 56 அவ்வளவுதான் 60 தான் வரும் மோஸ்ட்லி 90 ஹெர்ட்ஸ்ல 60 ஹார்ட் லாக்ல இருக்கும் மோஸ்ட்லி என்ன சொல்றதோட சரி விட மாட்டாங்க எழுதிட்டா கிரனேட் தூக்கிட்டாங்கடா அப்பாவி இந்த கேம் உள்ள யாரா கிரனேட் தூக்கிட்டாங்க டேய் இந்த உள்ளே இருந்து அப்படியே சுட்டுட்டே இருக்கான் முதல்ல அவனை காலி பண்ணு பண்ணிட்டேன் Changing mag, cover me. 22 20 நம்ம தான் ரீடிங்க இல்லையா அவனா அவன்தான் Friendly hunter-killer drone deployed. அதான் ஜெயிச்சிடலாம் அதில் அதான் செத்தாங்களா Tied for the lead. ஒருத்தன் செத்தான் Hunter-killer drone deployed. Online. We lost the lead. டேய் இவன் தான் ஆங்கிள்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அதனால தான் கிளார் அடிக்குது Hostile hunter-killer drone. சைட்ல இருந்து பார்க்கும்போது It's too close. Fight harder. 37 36 We lost the lead. 37 அவன் 38 ஐயோ அப்படியா 38 39 அவன் ஒரே ஒரு கில் தான் எங்க அப்பாடா
அப்புறம் ஜெயிச்சிட்டேன். செம்ம க்ளோஸாக இருந்தது. 41 திருப்பி 41 தான். 41 தான். ஓகே, இதுல வரும் பாரு இப்ப சார்ஜ் இப்போ 84 ஆயிடுச்சு. அதில் எப்படியும் கிராஃபிக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லோவஸ்ட்டில் தான் இருக்கு. Nice work. Well done. ஓகேடா. ஏன்னா மேக்ஸ் செட்டிங்ஸில் போடணுமா இல்லை அதில் எந்த செட்டிங்ஸ் வருதோ அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் செட்டிங்ஸ்லாம் கண்டிப்பாக மேக்ஸ் செட்டிங்ஸ் ஃபோர்ஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரேம் ரேட்டு சுத்தமாக டெட் ஆகிடும். அவ்வளோதான், நகரவே நகராது. டேட்டாவே லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரமா? டிஎம்எம்சியில் அதான் எவ்வளோ இதுலேயே எவ்வளோ FPS ஆகுது. இதெல்லாம் லோட் ஸ்க்ரீன் தானே. லோட் ஸ்க்ரீன்லாம் அதான் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குல்ல. இப்போ செட்டிங்ஸ் செட்டிங்ஸே இவ்வளோ ஆகாது. டிஃபால்ட் லோவஸ்ட்டில் தான் இருக்கு. போடணுமா ஹையஸ்ட்டு? வேணாம் லோவஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இதில் பார்க்கலாம். சரி, அட்லீஸ்ட் எஃபிஎஸ் அன்லாக் பண்ணலாம். 30ல் லாக்டாக இருக்கு. 30க்கு மேலவே போகும்னு தெரில. ஆனால் 60 வரைக்கும் பண்ணால் ஓகே. கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் லோட் இஸ் டூ ஹை. 60 FPS போட்டதுக்கா? 60 FPSக்கே 2ஐயா? ஐயோ, எவ்வளோ FPS வருது? 33 38. ஒன்றுமே பண்ணாமல் ஓகே. ஓடுறா. When I practice my spell. யாருக்கு தெரியுதுல்ல? செம்ம தெரியுது. ஏதோ 5 FPSல ஓடுற மாதிரி இருக்கு இப்போ. ஆஹா, சமையல் ஆகாது. சாகவே மாட்டேங்குது. சரி, எவ்வளோ FPS காட்டுது இப்போ? 20யா? லோவர் செட்டிங்ல 20. ஓகே, 20 26. ஹீட் ஆகாது தெரியுதா? ஏதாவது ஹீட் ஆகல. அவ்வளோ 41 இருக்கு. செட்டிங்ஸ்னால தான். ஆமாம், அந்த 41னால அதுக்கப்புறம் லிமிட் பண்ணுறாங்க மேபி பர்ஃபார்மன்ஸு. இல்லைனா இதோட மேக்ஸிமமே 41க்கு தான் போகும். அதான் 41 தான். 41 தான். ஓகே, பேட்ரி எவ்வளோ போச்சு? 83 அந்த சின்ன ஃபைட்டுக்கு அப்புறம். அவ்வளோதான். ஓகே, இது வந்து ஹை அண்ட் கேம்ஸ்க்குலாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் கேம்ஸு இதெல்லாம் ஆடலாம், அதான் கம்மி செட்டிங்ஸில் ஆடலாம். ஆனால் FPS வந்து செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் செட்டிங்ஸ் கம்மியாக இருந்தால் FPS அதிகமாக வரும். அவ்வளோதான். 98 கேம்ஸில் வந்து இது 98 சப்போர்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ரெட்மி 10 ப்ரைமோட பெஞ்ச்மார்க்ஸ் அண்ட் கேமிங். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன் மிலன் ஐயப்பன் கொஞ்சம் வெளில போயிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.